2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். வனபத்ரகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தங்களது பிரச்சார இயக்கத்தை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் அதிமுக சார்பில் இன்றைய தினம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கோவையில் துவங்கியிருக்கிறார். குறிப்பாக கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய வனபத்ரகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இந்த பயணத்தை துவங்கியிருக்கிறார். இன்றைய தினம் இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில மட்டும் 5 இடங்கள்ல பிரச்சார வாகனத்தில் சென்றவாறு பொதுமக்களிடையே பேசுகிறார். இன்னும் சற்று நேரத்துல இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் எடப்பாடி பழனிசாமி நேரில் கலந்துரையாடல் செய்ய இருக்கிறார். குறிப்பாக அதாவது சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தை அதிமுக சார்பில் தற்போது துவங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சார பயணமானது நடைபெற இருக்கிறது. அதே போல தற்போது இந்த அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக முக்கிய தலைவர்களும் இன்றைய தினம் அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பயணத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல வானதி சீனிவாசன், எல் முருகன் உள்ளிட்டோரும் இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த அதிமுக பிரச்சார பயண பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாளைய தினமும் கோவையில் பல்வேறு தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் உள்ளிட்ட மேற்கு மண்டலங்களை குறிவைத்து இந்த தேர்தல் பிரச்சார பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதிகளாக இந்த மேற்கு மண்டலம் இருக்கிறது. அதன் காரணமாகவே தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையிலிருந்து தனது பிரச்சார பயணத்தை துவங்கி இருக்கிறார். தமிழகம் முழுவதும் 33 மாவட்டங்களில் இந்த பிரச்சார பயணமானது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலும் கோவை வடக்கு பகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலும் இந்த பிரச்சாரமானது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.